அந்த காட்டுல பறவைங்களுக்குலாம் உணவு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மீனு குருவி அங்கேயும் இங்கேயும் உணவுக்காக அலைஞ்சு பார்த்தது. உணவே கிடைக்கவே இல்லை. விவசாயியோட மனைவி கீழே உட்காந்துருந்தாங்க. அங்க பறந்து போச்சு. அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது, உங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு இருந்தா கொடுக்குறீங்களா? குருவி, சோளம் தான் இருக்கு, இரு எடுத்துட்டு வரேன். விவசாயியோட மனைவி வீட்டுக்குள்ள போனாங்க. அங்க நிறைய சோளம் வச்சிருந்தாங்க. அதுல இருந்து ஒரு சோளத்தை எடுத்துட்டு வந்து குருவி கிட்ட கொடுத்தாங்க. குருவி, உனக்கு எப்பெல்லாம் உணவு வேணுமோ அப்பெல்லாம் என்கிட்ட வந்து வாங்கிக்க. சோளம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சோளத்தை எடுத்துட்டு மீனு குருவி அதோட வீட்டுக்கு பறந்து போயிட்டு இருந்தது. போற வழியில புறா ரொம்ப உடம்பு முடியாம படுத்திருந்தாங்க. புறா கிட்ட மீனு குருவி வந்தது. புறாண்ணா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி படுத்திருக்கீங்க? மீனு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, ரொம்ப பசி வேற. அந்த பாத்திரத்தை கொடுங்க, நான் நதிக்கரையில போய் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். இப்படி சொல்லிட்டு மீனு குருவி அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு நதிக்கரைக்கு போச்சு. நதிக்கரையில போய் அந்த பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்துட்டு புறா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது. புறாவும் வேக வேகமா அந்த தண்ணியை குடிச்சாங்க. புறாண்ணா, இந்த சோளத்தையும் நீங்க சாப்பிடுங்க, எனக்கு இப்போதைக்கு பசி இல்ல, நீங்க சாப்பிடுங்க. மீனு குருவி புறா கிட்ட சோளத்தை கொடுத்தது. புறாவும் அந்த சோளத்தை சாப்பிட்டாங்க. இங்க பாரு குருவி, உங்க காட்டுல எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்க கஷ்டத்தை போக்க தான் நான் வந்திருக்கேன். இந்த சோளத்தை வாங்கிக்க. இத வச்சு நீ என்ன நினைச்சாலும் அது நடக்கும். அது மட்டும் இல்ல, ஏழை பறவைங்க எல்லாருக்கும் நீ தான் உதவி பண்ணணும், சரியா? அந்த தேவதை கொடுத்த சோளத்தை வாங்கிட்டு மீனு குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. மீனு குருவி அந்த சோளத்தை வச்சு அவங்க குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் நிறைவேற்றுச்சு. அந்த காட்டுல இருக்க ஏழைப்பறவை எல்லாருக்கும் உணவும் கொடுத்தது. கட்டாஜி, கட்டாஜி, இந்த மீனு குருவி வீட்டுல ஒரு மந்திர சோளம் இருக்கு. அதை வச்சுதான் இந்த காட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமா காஞ்சனா, நானும் கேள்விப்பட்டேன். அந்த சோளத்தை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும், அதுக்கான ஏற்பாடை பண்ணுவோம். இப்படி பேசிட்டு இருந்த காங்கள் ரெண்டு பேரும் முகத்துக்கு மாஸ்க போட்டு மீனு குருவி வீட்டுக்கு போனாங்க. மீனு குருவி அலமாரியில் அந்த சோளத்தை வச்சிருந்தது. அதை அவங்க ரெக்கையால எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. மீனு குருவி எப்படி சோளம் காணாம போச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தது. அப்ப அந்த சமயத்துல டேபிளுக்கு கீழே காங்களோட ரெக்கை இருந்தது. அந்த ரெக்கையை மீனு குருவி பார்த்துருச்சு. இந்த திருட்டு வேலையை பார்த்தது இந்த காகங்கள் தானா? நான் சும்மாவே விட மாட்டேன். உடனே போய் அந்த மந்திர சோளத்தை அந்த காகங்கள்ட்ட இருந்து வாங்காம வரவே மாட்டேன். மீனு குருவி காகங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. பறந்து போய் காகங்களோட வீட்டு கதவையும் தட்டுச்சு. காகங்களும் வெளியே வந்தாங்க. ஏ குருவி, எதுக்கு இப்படி கதவை தட்டிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு ஃபர்ஸ்ட். என்னோட மந்திர சோளத்தை நீங்க தான் திருடுனீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த சோளத்தை மரியாதையை கொடுத்துருங்க, இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். குருவி, நாங்களா எந்த சோளத்தையும் எடுக்கல. ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணு. காஞ்சனா, இந்த மந்திர சோளம் நம்ம கிட்ட இருக்க வரைக்கும் நமக்கு ஆபத்து தான் தேடி வரும். நான் என்ன சொல்றேன், கிரியோட கடையில கொண்டு போய் இந்த மந்திர சோளத்தை வித்து அதை நம்ம காசா கொண்டு வந்து இங்க வச்சுக்கலாம். காகங்கள் ரெண்டு பேரும் கிளியோட கடைக்கு பறந்து போனாங்க. கட்டா, இந்த சோளத்தை பார்க்கறதுக்கு ஒரிஜினல் தங்க மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துராதுல்ல. கிளி, நீ எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. இது தங்க சோளம் மட்டும் கிடையாது, இது ஒரு மந்திர சோளமும். அப்ப இது மந்திர சோளமா? அப்ப இந்த சோளத்தை நானே வச்சுக்கிறேன். இப்படி சொல்லிட்டு காகங்கள்ட்ட இருந்து அந்த சோளத்தை வாங்கிட்டு கிளிகிட்ட இருக்க பணத்தை காகங்கள்ட்ட கொடுத்துருச்சு. காகங்களும் பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்துல கிளி அங்க வந்தது. கட்டா, இந்த மந்திர சோளத்தை பத்தி போலீஸுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. போலீஸ் என்ன தேடி வந்துட்டாங்க. ஐயோ, அப்ப போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிருமா? கட்டாஜி, பயமா இருக்கு. போலீஸ் நம்மளை தேடி வரக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு